ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னா பனம்பழம் அறுக்க போகிறோம். அறுத்துட்டு பிறகு உங்களை வந்து பார்க்குறேன். பாய். டேய் கண்ணாடி கழட்டி குத்துட்டு போடா. ஊரா மூடு கண்ணாடி போட்டு போற உருப்படுவியா நீ? அடிச்சி வா, கண்ணாடி கொடுத்துட்டு போடா. கண்ணாடி கொடுறா. என்னடா கண்ணு தெரியல? நம்ம பனம்பழம் அறுத்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இப்போ சுட போகிறோம். இப்போ நம்ம அது வந்து ஓடலாம் விட்டால் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2 வச்சு கொளுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு வலையை சேர்த்துப்போம். கொளுத்த போகிறோம். இப்போ நம்ம இது கொளுத்த சொல்ல பெட்ரோலு கிருஷ்ணால் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா பிடிச்சிக்கிச்சு. நல்லா தீ வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பழம் நல்லா வேகும். வெந்தால் தான் டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனம்பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு தான் பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருக்கும், தெரியுதுங்களா? இதுமாரி பபுள்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க போவோம். இப்போ வாயில் 2ஆக கட் பண்ணிப்போம். ஏன்னா ஒன்று வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்று வச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் துணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக இதுமாதிரி க்ளீன் பண்ணிடணும். இதுமாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுக்கணும். இதுதான் பனம்பழம் சுற்றுறது. இப்போ எப்படி சாப்பிட்ணுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு. இதை மட்டும் சாப்பிடணும், சூடாக இருக்கும். பார்த்து சாப்பிடுன்னா இது மட்டும் சாப்பிடு. நல்லா இருக்குதா? உங்களுக்கு இந்த மாதிரி பனம்பழம் கிடச்சிதுன்னா சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.